ஹலோ ஃப்ரெண்ட், நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடிக்க சீரியல் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இது டெய்லியுமே நம்மளோட ஃபேவரட் சீரியல் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இனிமேவும் இது நம்மளோட ஃபேவரட் சீரியலாக இருக்க போதான் டேரக்டர் தான் டிசைட் பண்ணணும். ஒரு கதையில் வந்து ஹீரோயினையே டாமினேட் பண்ணி எடுக்கிற டேரக்டர் வந்து நான் இந்த சீரியலில் தான் பார்க்குறேன். டெய்லியுமே வந்து முத்து மீனாக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ருதியோட அம்மா கிட்ட வந்து ரோகிணி காசு கொடுத்துட்றாங்க. ஏது ரோகிணி காசு அப்படி சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. தாலியை வந்து அடமானம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. என்ன ரோகிணி தாலியை போய் அடமானம் வச்சுட்டேன்னு மனோஜ் கேட்குறாரு. நீ சம்பாதிச்சு எனக்கு வாங்கி கொடுப்பேன் நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. இதோட இந்த பிரச்சனை வந்து வீட்டுக்கு வருது. மனோஜ் வந்து முத்துக்கிட்ட சண்டை போடுறாரு. உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பார்த்தியா, நீ அந்த பொருளை வாங்காமல் ரிட்டன் அனுப்பிச்சதால அது வந்து ஸ்ருதியோட அம்மா வந்து கடையில் ரிட்டன் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு விற்ற பொருளையே வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. நான் அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறதால வந்து ரோகிணி தாலி அடமானம் வச்சு காசு கொண்டாந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லவும் விஜயா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களும் ஏன்டா உனக்கு தேவையில்லாத வேலை எங்களை கேட்காம நீ எப்படி டிசைட் பண்ணலாம் சொல்லிட்டு திட்டுறாங்க. ரவியும் நீ பண்ண தப்பு முத்து, எங்களையாவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்னு அவரும் சொல்கிறாரு. அண்ணாமலை சாரும் ஏன்டா ஆளாளுக்கு இப்படி அவங்களே முடிவு எடுத்துட்டா இந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகுறது, எங்களை கேட்காம நீயா ஏன் டிசைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்குக்கு அவரும் வந்து முத்தை திட்டுறாரு. நீ வந்து யாரை கேட்கலனாலும் என்னையாவது கேட்டு டிசைட் பண்ணியிருக்கணும், இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாரு. முத்து வந்து கிச்சனில் அர்த்தமாக உட்காந்துருக்காரு. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நீங்கள் எதுவும் தப்பு பண்ணலை, அவங்க வந்து அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே சண்டை வரணுங்கிறதுக்காக தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. தாலி பிரிச்ச கோக்கிற விஷயத்தில் என் மேலே பழி போட்டு ஸ்ருதியையும் ரவியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சாங்க. அது நடக்கல, அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரோஹிணியை வந்து தாலி அடமானம் வச்சு மஞ்சள் கேத்தை கட்டிட்டு வந்து அத்தையோட கோவத்தை இன்னும் அதிகப்படுத்தலான்னு அவங்களுக்கு தெரியும், அதனால தான் அவங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லவும் பரவாயில்லையே மீனா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படி சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. பின்ன எனக்கு பூக்கட்டை மட்டும் தான் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் வந்து வீட்டில் கேட்காம செஞ்சதால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு மீனா சொல்கிறாங்க. ஏதோ கோவத்தில் யோசிக்காமல் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இனிமேல் கோவப்படாமல் யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்னு மீனா சொல்கிறாங்க. அடுத்து ரவியும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அண்ணன் எந்த தப்பும் பண்ணலாம் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. இல்லை முத்து பண்ண தப்பு தான் அப்படி சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. முத்து பண்ண தப்புனாலும் உங்கள் அம்மா பண்ணது தப்பு தான், அவங்க ஒன்றை கூட கேட்காம அவங்க ஏன் இங்கே வந்து ஏசி அனுப்பிச்சாங்க அப்படின்னு ரவி சொல்கிறாரு. அதுவும் கரெக்டு தான் மம்மி, என்னையாவது கேட்டிருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஏன் இதை நீ ஹாலில் சொல்லன்னு கேட்குறாங்க. இருந்தாலும் இதை நான் ஹாலில் வச்சு கேட்டால் உனக்கு வந்து தர்ம சங்கடமாக இருந்திருக்கும், அதனால தான் நான் கேட்கல அப்படி சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அடுத்து விஜயா இருந்துட்டு அண்ணாமலை சார் கிட்ட ரோஹிணிக்கு தாலிச்சேன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் அதை வந்து மனோஜ் வாங்கி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு. ரோஹிணி வந்து மஞ்சள் கைத்தோடு இருந்தால் நல்லா இருக்குமா அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. இவ்வளோ நாள் மீனா மஞ்சள் கைத்தோடு தானே இருக்கா, அதை பற்றி உனக்கு எந்த கவலையும் இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.